யார் நீ? அவ அயோக்கியன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த காட்டுக்குள்ளேயே வளர்ந்த பொண்ணு. இங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கூடவா எனக்கு தெரியாது. அப்ப அந்த சித்தருங்க சொன்ன காட்டுவாசி எனக்கு சேர்ந்தவளா நீ? ஆமா, ஏன் கேக்குற? ஒண்ணும் இல்ல, அது வந்து எனக்கு தெரியாது. எங்க சனங்கோ வெளி மனுஷாலுங்களோ கிட்ட சேர்க்க மாட்டோம், வெட்டி விட்டுருவோம். வம்பு பண்ணா தீத்து கட்டுவேன்னு சொல்லிருப்பாங்களே, அதான் உண்மை. ஏன்னா எங்க சாதி சனம் இந்த காட்டுக்குள்ளேதான் வாழ்ந்துட்டு இருக்காங்கோ. வெளி மனுஷங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. யார் வந்தாலும் நாங்கோ துரத்தி விட்டுருவோம். நீ சொல்றத பார்த்தா வெளி மனுஷங்களால உங்க ஜாதி ஜனத்துக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும் போல இருக்கு. அதான் நீ பயப்படுறியா? ஆமாங்கோ, நாங்களும் சில வருஷத்துக்கு முன்னாடி எந்த பயமும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா எங்க சாதி சனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி 4 பேர் இங்க வந்தாங்க. வந்தவங்க சும்மா போனா பரவாயில்ல, எங்க சாதி பொண்ணு மேலேயே கைய வச்சுட்டாங்க. அவனுங்களை கொன்னு போட்டு இருப்போம். பாவிங்க தாப்பிச்சுட்டானுங்க. ஆபத்துல இருந்து யாரையும் நாங்க சேர்க்கறது இல்ல. இப்ப கூட நீ ஒரு பொண்ணுன்றதுனாலதான் அவங்க கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துனேன். நீ மட்டும் ஆம்பளையா இருந்திருந்தீனா சாகட்டும்னு சொல்லி விட்டுருப்பேன். சரி, இங்க உள்ள சித்தர்கள் எப்படி? அவங்களால உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லையா? அவங்களாலயா? அவங்க எங்க காவல் தெய்வமா. எங்களை பாதுகாக்கத்தான் யார் இங்க வந்தாலும் போகாதீங்க, அங்க போனா ஆபத்துன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா உங்களை கடத்த பார்த்தானே அந்த பாவி, அவனுக்கு கடவுள் சரியான தண்டனை கொடுக்குமா. ஏன் அவன் உங்களுக்கு என்ன தீங்கு பண்ணா? என்ன பண்ணானா? என் மாமா மாறப்பேன் ஏற்கனவே முரட. இந்த ஆள் குறி சொல்றதா சொல்லி என் மாமா மனச குழப்பி விட்டுட்டான். என்னது, அவன் குறி சொல்றவனா? அவன் என்கிட்ட நாட்டு வைத்தியன்ல சொன்னா, நீ என்னடா நான் குறி சொல்றவன்னு சொல்ற? குறி சொல்றது மட்டும் இல்லாம அவன் நரபலி கொடுக்கிற மோசமான மந்திரவாதி. என் மாமனை பார்த்து, நீ உன் சாதி சனத்துல பொண்ணு கட்டாத, வெளியில இருந்து பொண்ணு எடு, உனக்கு பல சக்திகள் வரும், உன்னை யாராலையும் எதிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்ப என் மாமன் கண்ணுல நீ பாட்டா அவ்வளவுதான். இந்த காட்டை விட்டே போக முடியாது. உன் சாதி சனத்தை மறந்து இங்கே இருக்க வேண்டியதான். ஐயோ, அதுக்காக நான் வரலடா சாமி. நான் வந்த வேலையே வேற. சரி, உன் மாமனுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கிறதா சொன்னியே, அப்புறம் நீ அவனை என்கிட்ட புடிச்சு கொடுக்காம காப்பாத்தணும்னு நினைக்கிற? அதுக்கு என்ன காரணம்? உன்னை நான் புடிச்சு கொடுத்துட்டா அப்புறம் நான் எப்படி என் மாமனை கல்யாணம் பண்ணிக்கிறது? அப்படியா சங்கதி? என்ன மன்னிச்சிருமா, உன் வாழ்க்கையில குறுக்கிடணுங்கிறது என் விருப்பம் கிடையாது. என் ஆளுங்களை விட்டு நான் வந்த வேலையை பாத்துக்க சொல்றேன். ச்சே, இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். உன் பேர் என்னன்னு கூட கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்னம்மா? வள்ளி. உன் பேர் என்ன புள்ள? லாவண்யா. லவண்யாவா? பேரே வித்தியாசமா இருக்கு. சரி சரி, எங்க ஆளுங்க வரத்துக்குள்ள உன்னை கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல விட்டுறேன். வா புள்ள. அந்த பொண்ணு பாவம். என் மாமன் பேச்சு கேட்டு இப்படி பண்ணாதீங்க, சாமி கண்ணு குத்திடும். ஏய், எங்களுக்கே அறிவுரை சொல்றியா? எதா இருந்தாலும் உன் மாமன் கிட்ட பேசிக்கோ. மாமா கோவத்துக்குலாம் நாங்க ஆளாக மாட்டோம். ஏன் போன் அட்டெண்ட் பண்ண மாட்டா? வர சொல்லிட்டு இப்படி பண்றாளே, இப்ப என்ன பண்ணலாம்? சரி, ரூம் எடுப்போம். சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் நம்பி உங்ககிட்ட சொன்னேன். எனக்கு இருக்கிற சந்தேகம், என் நிலைமை எல்லாத்தையும் உரிமையோட உங்ககிட்ட சொன்னேன். நீங்களும் இந்த விஷயத்தை வெளியே தெரியாம பாத்துக்கோங்கன்னு சொன்னேன்.
தேவையில்லாம இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன நீங்க திடீர்னு பிரஸ் மீட் வச்சு கீதாஞ்சலியை காணோம், நாங்க எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டீங்க. என் வீட்டு ஃபோன் பண்ணி ஓயல, என் தெருவே டிராபிக் ஜாம் ஆகி கிடக்குது. வேற என்ன பண்ண சொல்றீங்க? வேற ஏதாவது கோவத்துல போயிருந்தா அவ இந்நேரம் திரும்பி வந்திருப்பா. வரல. அட்லீஸ்ட் என்னையாவது கான்டாக்ட் பண்ணிருப்பா. அதுவும் பண்ணல. உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேட்டா நீங்க கொஞ்ச நாள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த பட வேலையில நீங்க இறங்கிட்டீங்க. அதுக்கப்புறமா ஒரு தடவையாவது கீதாஞ்சலிக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? ஆனா உண்மையிலேயே கீதாஞ்சலி மேல அக்கறை இருக்கிறவங்க, அவகிட்ட கால் ஷீட் வாங்கினவங்க, இப்படி எல்லாருமே வந்து என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் கீதாஞ்சலியோட நல்லதுக்காக தான் இது வரைக்கும் வாயை திறக்காம இருந்தேன். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு கால அளவு இருக்கு. இப்போ அதை தாண்டிடுச்சு. அதான் கேஸ ஃபைல் பண்ணி பிரஸுக்கு சொல்லிட்டேன். அவ என்ன ஆனான்னு கண்டுபிடிச்சிங்களா? அட்லீஸ்ட் அவளை யார் கடத்திருப்பாங்கன்னு கொஞ்சமாவது ஏதாவது தெரிஞ்சுதா உங்களுக்கு? அது எப்படி? யாராவது கடத்தி தான் இருப்பாங்கன்னு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவளா போயிருந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணலாலும் அவ உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பாள்ல, அதை வச்சுதான் சொல்றேன். குட். அதே காரணத்தினாலதான் நானும் பிரஸ் மீட் வச்சு கீதாஞ்சலி பத்தி சொன்னேன். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, கடத்தப்பட்ட கீதாஞ்சலி சேஃபா இருக்கணும். அடுத்தது, போலீஸுக்கு முந்துக்கிட்டு பத்திரிக்கையில இந்த செய்தி வந்தா அது எங்களுக்கு அவமானம். ஏன்னா ஞானகுமார் நீங்க வந்து ஏன் இன்னும் கேஸ் ஃபைல் பண்ணலன்னு நேரடியா என்கிட்டயே கேட்டுட்டு போனாரு. ஒருவேளை அவரே பிரஸ் மீட் வச்சு உண்மையை சொல்லிட்டா அப்புறம் எங்க நிலைமை? சோ நீங்க உங்க நிலைமைய பத்தி தான் கவலைப்படுறீங்க, ஆனா நீங்க எங்களை பத்தி சிந்திக்கல, அப்படிதானே? உங்களுக்கு என்ன ஆச்சு? கீதாஞ்சலி இல்லைன்னாலும் நீங்க மகா வச்சு படம் பண்றீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் என்ன? ஓ, ஞானகுமாரன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? அவருதான் கீதாஞ்சலியை கடத்தி வச்சிருக்கணும். ஆனா நீங்க அவரையே கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க. கீதாஞ்சலி விஷயத்துல யார் யார் மேல சந்தேகம் இருக்கோ எல்லாரையும் நாங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். அதுக்காக அவங்க என்ன பார்க்க வந்தா முடியாதுன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன், எங்களுக்கு உங்க மேல கூட தான் சந்தேகம் இருக்கு. அதுக்காக உங்களை பார்க்காம திருப்பி அனுப்புனேன். என்னது, ஏமல சந்தேகமா? அந்த ஞானகுமார் உங்க நல்லாவே குழப்பிட்டு இருக்காரு போல, அதனால நீங்க ஏமலே சந்தேகப்படுறீங்க. சாதாரண மனுஷனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அது நோய். அதே சமயம் போலீஸுக்கு சந்தேகம் வரலன்னா அது ரொம்ப பெரிய நோய். நீங்க சொன்ன விஷயங்களை வச்சு எங்களுக்கு ஞானகுமாரன் மேல சந்தேகம் வந்துச்சு. இப்ப அவரு சொன்ன வாதங்களை கேட்டதுல உங்க மேலயும் சந்தேகம் இருக்கு. கீதாஞ்சலி கிடைக்கிற வரைக்கும் நாங்க எல்லாரையுமே சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பாப்போம். இதத்தான் ஞானகுமாரன் கிட்டயும் சொன்னேன். நீங்க உதவுவீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட வந்தேன். ஆனா நீங்க ஏமலே சந்தேகப்படுறீங்க. நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. நான் இப்ப உதவ மாட்டேன்னு சொன்னேன். இந்த தொழில்ல நாங்க எங்களையே சந்தேகப்படுறோம். அதான் சரி. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அட்வான்ஸ் கொடுத்த அத்தனை பேரும் அதை இப்ப திருப்பி கேக்குறாங்க. நான் என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல. பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. கீதாஞ்சலி திரும்பி வந்தது வாங்கிக்கோங்க. சினிமா பத்தி உங்களுக்கு தெரியாதுமா, அது ஒரு வழி பாதை, போனா திரும்பி வராது. அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தா வராதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க முடியாதுங்கிறீங்களா? இல்ல, அந்த பணத்தை வச்சுதான் ஒரு புது படம் பண்ண பிளான் பண்ணிருக்கேன். முதலுக்கே மோசமாயிடும். தப்புங்க. மத்தவங்க பணத்தை நமக்காக பயன்படுத்துறது நியாயப்படியும் சட்டப்படியும் தப்பு. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் நீங்களும் உள்ள போக வேண்டியிருக்கும். போதுமா, போதும். விட்டா நீங்களே என்ன உள்ள வச்சிருங்க போல. என் வழியை நான் பாத்துக்கிறேன். உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். இப்படியும் மனுஷங்களா?
வருண கடத்தி வச்சிருக்கான். அப்ப அந்த காலகணித சுவடிகளை எடுத்தவன் இவன் தானா? டேய், என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. அந்த காலகணித சுவடிகளை நான் அடைய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்கேதான் மறைச்சு வச்சிருக்கே நீ. இந்த வீட்டுக்குள்ள தானே வந்தாங்க. இங்க யாரையுமே காணோம். ஆச்சரியமா இருக்கு. ஒரு வேளை வேற எங்கேயாவது போயிருப்பாங்களோ? என்னையே குழப்புறாங்களாப்பா. ஒரு வேளை நான் பின்னாடியே வர்றது தெரிஞ்சு அந்த ஆள் வரணும் கூப்பிட்டுக்கிட்டு வேற எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போயிருப்பான். நீ நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீ யாருன்னு சொல்லு. நான் கோட்டையன். கோட்டையனாரு இல்ல ஓட்டையனாரு? ஏன் இடத்துக்கு எதுக்கு வந்த? உன் கூட கூட்டு வந்திய வருண், அந்த பையன் எனக்கு வேணும். எதுக்கு அவனை உன் கூட வச்சிட்டு இருக்கிற? இப்போதைக்கு அவன் இருக்க வேண்டிய இடம் இதுதான். அதனாலதான் அவனை என் கூட வச்சிருக்கேன். ஆமா, அவன் எதுக்கு உனக்கு? அதை நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ நீ இங்க இருக்கிறது அனாவசியம். நீ இங்க இருந்து போலாம். கால கணித சூடுகளை எடுத்தது நீ தானே, அத மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு. ஏய், எனக்கு எடுத்துதான் பழக்கமே தவிர கொடுத்து பழக்கம் இல்ல. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நீ எடுத்தது தன்னால என்கிட்ட வந்துடும். கொடுக்கக்கூடிய சக்தி உனக்கு இருந்தா கொடுத்து பார். நான் வேணான்னு சொல்லல. அதுக்கப்புறமும் உன்னால எடுக்க முடியலனா நான் பொறுப்பு இல்ல. டேய், ஏன் சக்தி என்னன்னு உனக்கு தெரியுமா? ஏன் சக்தி என்னங்கிறது எனக்கு தெரியும். ஏய், வீணா என்கிட்ட மோதாத. மோதி பார்க்கணும்னு ஆசைப்பட்டது நீ, வேணும்னா மோதிப்பார். ஏய் ஜக்கம்மா, என்ன
உன் சக்தி இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? பெருசா வீரவசனம் எல்லாம் பேசுறேன், இவ்வளவுதான் உன் சக்தியா? இல்ல என் மந்திர சக்தி இன்னைக்கு வேலை செய்யல. அதுக்கு காரணம் வர வழியில ஒரு சின்ன சபலம் அடைச்சிட்டேன். ஆனா என் உடல் சக்தி உன்னை காலி பண்ணிட்டான். அப்படியா? அதே முயற்சி பண்ணிப்பா. இந்த அமரேந்திரன் முன்னாடி நீ குழந்தைடா. நீ 1ஆம் கிளாஸ்னா நான் 10ஆம் கிளாஸ். இன்னும் நீ படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து மோது. இன்னைக்கு நீ ஜெயிச்சிட்டேங்கிற மெதப்புல பேசுற. நான் திரும்பி வருவேன். அப்ப என் மகடிக்கு நீ கட்டுப்படுற பாம்பா இருப்ப பார். நான் கிளம்புறேன். சிந்து, லாவண்யாக்கு ஒரு கால் பண்ண, எடுக்கிறாங்களா பார்ப்போம். ரிங் போயிட்டே இருக்குடா, பட் நோ ரெஸ்பான்ஸ். ஒருவேளை மொபைல் எங்கேயாவது மறந்து வச்சுட்டு போயிருப்பாளோ? யாரு? அவளாவது ஃபோனை மறக்கிறதாவது? நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு தெரியாதா? பொண்ணுங்க சாப்பிட மறந்தாலும் மறப்பீங்க, செல்ஃபோனை மறக்கவே மாட்டீங்க. ஒன்று நடந்துட்டு இருக்கும் போது இல்லை பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது யார் கூடாவது கடலை போடணும், இல்லை ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்கணும். போதும் போதும், நாங்கள் அப்படி இருக்கிறதுனால தான் நிம்மதியாக போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் சும்மா நடந்து போனால் 4 பசங்க வேணும்னே வந்து இடிச்சுட்டு கடலை போட ஆரம்பிச்சிருவானுங்க. பொண்ணுங்க நாங்கள் எப்போவுமே உஷாராக தான் இருப்போம். உஷாராக இருக்கதா நினச்சி தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் திருடருங்க சர்வசாதாரணமாக போட்டுட்ருக்க செயின்லேருந்து பர்ஸ் வரைக்கும் அடிச்சுட்டு போயிடுறாங்க. டெக்னாலஜியை யூஸ் பண்ணுற விதத்தில் தான் யூஸ் பண்ணணும். அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணால் ஆபத்து நமக்கு தான். இதை நான் சொல்லலை, பெரிய பெரிய விஞ்ஞானிகளே சொல்லியிருக்காங்க. அதானே பார்த்தேன், உனக்கு தான் அறிவு வந்து இதெல்லாம் சொல்றியோன்னு நினச்சேன். உனக்கும் அறிவுக்கும் தான் அம்ஜிக்கரைக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆச்சே. சரி, அதை விடு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணுமே. இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடந்து போகிறது? உனக்கு தூர பார்வைன்னு நினைக்கிறேன். அதனால தான் கிட்ட இருக்கிறது எதுவும் உனக்கு தெரியல. ஊருக்கு போனதோ முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உன் கண்ணை டெஸ்ட் பண்ணணும். டேய் ரவி, ஏய் நில்லு. ஏன் கண்ணுக்கு என்ன? நல்லா தானே தெரியுது. தெரிஞ்சு கிழிச்சுது. அங்க பார், பாறையில ஒரு சித்தர் உட்காந்துருக்காரா? ஆமா, அங்க ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்படி நான் பார்க்காம போனேன்? அதுக்கு தான் சொன்னேன் உன் கண்ணை டெஸ்ட் பண்ணணும்ட்டு. சரி வா, அவருக்கு ஏதாவது தெரியுதான்னு விசாரிக்கலாம். வணக்கம் சாமி. நல்லா இருக்கு. யார் நீங்க? இந்த மலையில என்ன பண்றீங்க? சென்னையிலேருந்து வரோம் சாமி. நாங்கள் 2 பேரும் பத்திரிகை நிருபர்கள். அப்படியா? இதுக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு வந்துச்சு, அது கூட பத்திரிகை நிருபர் சென்னையில இருந்து வந்ததா தான் சொல்லுச்சு. என்ன திடீர்னு ஒரே நிருபர்களா இங்க வர ஆரம்பிச்சிட்டீங்க? இனிமே இங்க இருக்கிற நாங்க வேற இடம் பார்க்க வேண்டியதுதான். அந்த ஆண்டவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ. ஐயோ, அப்படிலாம் இல்ல சாமி. ஒரு பொண்ணு நிருபர்னு சொல்லி இங்க வந்தாளா? அவளை நீங்க பாத்தீங்களா? பார்த்ததுனால தான் சொல்றேன். ஏன் அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? ஆமா சாமி, அவ எங்க கூட தான் வேலை பாக்குறா. நாங்க 2 பேரும் அவளுக்கு உதவியா இருக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். இப்ப அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது.
அந்த பொண்ணு என்கிட்ட காலக்கணித சுவடுகளை பத்தி விசாரிச்சது. அந்த விவரங்கள் குணசத்திற்கு தான் தெரியும். அவரை போய் பாரு, ஆனா போற வழியில காட்டுவாசி கூட்டம் ஒன்று இருக்கு, அவங்க கிட்ட மாட்டினா உயிருக்கே ஆபத்துன்னு எச்சரிச்சு அனுப்புனேன். அப்படியா சாமி? நீங்க சொன்ன அந்த குணசித்தர் எங்க இருக்காரு சொல்றீங்களா? நாங்க போய் பார்க்கறோம். அவர் இந்த மலைக்கு அந்த பக்கத்துல இருக்காரு. சில சமயங்கள தான் இந்த பக்கம் வருவார். ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணுக்கு சொன்னது அவங்களுக்கும் சொல்றேன். போற வழியில காட்டுவாசிங்க இருக்காங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. சரிங்க சாமி. தம்பி, இதுக்கு நீ ரொம்ப எச்சரிக்கையா இரு. போயிட்டு வாங்க. இந்த மனிதர்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற ஆசை எப்போ அவங்களை விட்டு போகுதோ அப்பதான் ஆபத்தும் அவங்களை விட்டு போகும். சிந்து, மறுபடியும் ஒரு தடவை லாவணியாக்கு ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணிட்டா மட்டும் அவ அப்படியே அட்டென்ட் பண்ணிட போறா பாரு. ட்ரை பண்ண. சரி, உன் ஆசைக்காக ட்ரை பண்றேன். ஏய், இதோ சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? செல்போன் ரிங்டோன் மாதிரியே இருக்கு. ஆமா, இங்க எங்கேயோ தான் கேக்குது. கட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு தடவை லாவணியா நம்பருக்கு போடு. சத்தம் கேக்குது. லாவணியா செல்போன் ரிங்டோன் மாதிரியே இருக்கு. பக்கத்துல தான் இருக்கு. வா தேடலாம். இங்க எங்கேயோ தான் கேக்குது. பாரு பாரு, நல்லா பாரு. சிந்து, மிஸ் பண்ணாம பாரு, நல்லா பாரு. சிந்து, மறுபடியும் போடு. கட்டான போட்டுக்கிட்டே இரு. சரி, ஓகேடா. ரிங் போகுது. பாரு பாரு. தேடுடா, நல்லா தேடு. சிந்து, செல் இங்க இருக்கு. இது லாவணியோட செல்போன் தான். இது எப்படி இங்க வந்தது? ஆமா, இது அவளோட போனே தான். ஒருவேளை வழியில எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்பாளோ, இல்ல அந்த சித்தர் சொன்ன மாதிரி காட்டுவாசின் கிட்ட மாட்டிக்கிட்டாலோ தெரியல. ஆனா எதுக்கும் இனி நாம ஜாக்கிரதையா இருக்கணும். சரி வா, அந்த பக்கம் எங்கன இருக்காங்களா தேடி பார்க்கலாம். போலாம். என்ன ஃபேன் இது? இவ்ளோ ஸ்பீடா வச்சும் இவ்ளோ மெதுவா ஓடுது. இப்படி வேர்க்குதே. பால்கனி கதவியாவது திறந்து வைப்போம். என்னாச்சு இந்த லாவண்யாக்கு? என் மிஸ்டு கால் பார்த்தும் இன்னும் கால் பண்ணிருக்கணுமே, ஏன் கால் பண்ணல? அவ்வளோ பிஸியா இருப்பாளோ? சரி, நம்மளே கால் பண்ணுவோம். லோ பேட்டரியா? ஐயோ அம்மா.
ஐயோ யாராவது வாங்களே வந்து ஹெல்ப் பண்ணுங்களே. என்னம்மா என்னம்மா ஆச்சு உள்ள உங்களுக்கு? திருடா சார். சுந்தர் என்னாச்சுன்னு போய் பாரு. அம்மா வாங்க. இங்கதான் சார் பார்த்தேன். இங்க யாரும் இல்லையம்மா. அம்மா இது மலை பிரதேசம், ஏதோ குரங்கு நடமாட்டம் அதிகமா இருக்கு. குரங்க பார்த்துட்டு மனுஷன் நினைச்சு பயந்துருக்கீங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, கதவை பூட்டிக்கங்க. நாளைக்கு காலையில உங்களுக்கு நல்ல ரூமா தரேன், சரியா? போம்மா, பயப்படாதீங்க.